அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாணவிகள் மயங்கி விழுந்த விக்டரி பள்ளி நாளை திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பள்ளிக்கல்வி மண்டல குழு தலைவர் மற்றும் பெற்றோரின் பேச்சுவார்த்தையை அடுத்து நாளை இந்த பள்ளி திறக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 10 முதல் 12ஆம் வகுப்புகள் வரை நாளை செயல்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. மேலும் ஒரு வாரத்திற்கு மருத்துவ முகாம் நடத்தவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாணவிகள் அடுத்தடுத்து மயங்கி விழுந்த சென்னை திருவொற்றியூரில் உள்ள விக்டரி பள்ளி நாளை திறக்கப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. 10 முதல் 12ஆம் வகுப்புகள் வரை நாளை செயல்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, வணக்கம். முழு விவரம். வணக்கம். தனியார் பள்ளியில் வாயு கசிந்த விவகாரத்திலே அடுத்த கட்டமாக இன்று மாநகராட்சி திருவொற்றியூர் மாநகராட்சி மண்டல அலுவலகத்திலே பெற்றோர்கள், வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட கல்வி அலுவலர் சார்பிலே அனைவரையும் அழைத்து கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டம் முடிந்து வெளியே வந்த வருவாய் கோட்டாட்சியர் நாளை முதல் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புகள் வரை பள்ளி செயல்படும். ஒரு வாரம் மாநகராட்சி சார்பில் பள்ளியில் மருத்துவ குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவானது மாணவர்களை கண்காணிக்கும் எனவும் கூறியிருக்கிறார். மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் தண்டையார்பேட்டை கோட்டாட்சியர், பள்ளிக்கல்வித்துறை மண்டல குழு தலைவர் என அனைவரும் சேர்ந்து பாதிக்கப்பட்ட அந்த மாணவிகளில் மற்றும் மாணவிகளின் பெற்றோர்களை அழைத்து ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தினார்கள். இதில் கலந்து கொண்டு பின்னர் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்த வருவாய் கோட்டாட்சியர் செய்தியாளர்களிடையே கூறியதாவது, விக்டரி பள்ளியில் இந்த பள்ளியில வாயு கசிவு தொடர்பாக மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கூட்டம் நடைபெற்றதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவிகளிடம் என்ன நடந்தது என்று அவர்களுக்கு நேர்ந்ததை கேட்டதாகவும், பெரும்பாலும் பெற்றோர்கள் தரப்பில் பாதிக்கப்பட்டவர்களுமே கூட சேர்ந்து 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வகுப்புகள் செயல்பட வேண்டும், தொடர்ந்து செயல்பட வேண்டும் என பெற்றோர்களே கோரிக்கை வைத்த நிலையிலேதான் நாளை முதல் இந்த 3 வகுப்புகளுக்கும், இந்த 3 பிரிவுக்கும் 10 முதல் 12 வரை பள்ளி செயல்படும், வகுப்புகள் செயல்படும் எனவும், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பள்ளியில் கல்வி அலுவலர் உட்பட அனைவரும் அடிக்கடி இந்த பள்ளியில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என அவர் வருவாய் கோட்டாட்சியர் அறிவுறுத்தியிருப்பதாகவும், தொடர்ந்து வகுப்பறையிலே காற்றோட்ட வசதிகள் கண்காணிக்கப்பட வேண்டும், கூடுதலாக மின்விசிறி போன்றவை அமைக்கப்பட வேண்டும். அதனைத் தொடர்ந்து அதிக அளவில் மாணவர்கள் வகுப்பறையில் இருந்தால் மற்ற வகுப்புகளுக்கு மாற்றப்பட வேண்டும் அல்லது வகுப்பறை வசதிகளை பெருக்க வேண்டும் என கூறியிருக்கிறார். அகிலா, முழு விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.